எதுவும் கனியெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி வாசலில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்னதாக கோலம் போட்டு பூவால் டெக்கரேட் பண்ணிட்டேங்க. வழக்கம் போல் நான் பொங்கல் பண்ணாமல் இன்றைக்கி சேமியாவும் ஜவ்வரிசியும் போட்டு பாயசம் பண்ணி சாமிக்கு பிரசாதமும் வச்சாச்சு. விளக்கு பருத்தி சாமியெல்லாம் கும்பிட்டோம். இந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து என் பொண்ணுங்களோட அத்தை அனுப்பிச்சது இந்தியாவிலேருந்து. இது என் சின்ன பொண்ணு தான்வியோடது, இது என் பெரிய பொண்ணு தனிஷ்காவோடது. எந்த ட்ரெஸ் அழகாக இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சிட்டோம். விசேஷம்னா கோயிலுக்கு போகாமல் இருக்க முடியுங்களா, அதனால் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு வந்து பெருமாளையும் தரிசனம் பண்ணிட்டோம். இன்றைக்கி பயங்கர கூட்டங்க, ஏன்னா நியூ இயருங்கனாட்டிக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. பிரசாதமும் அங்கேயே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாது, ஆனால் கோயிலுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ எடுத்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதை கண்டிப்பாக போய் பாருங்கள். இது எங்கள் வீட்டில் நாங்கள் வச்ச கனிங்க. நாங்கள் சிம்பிளாக தான் வச்சுருக்கோம். எங்கடா அது பெரிய பலாப்பழம் வாங்கினாங்க காணோன்னு பார்க்காதீங்க, அவ்வளோ பெருசாக வரைக்கும் டேபிளில் இடம் இல்லைங்க. அதனால் கொஞ்சமாக வச்சுட்டு பேலன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாக்ஸில் போட்டோம். பாதி பலாப்பழத்தை ஃப்ரெண்ட்ஸுக்கு நாங்கள் ஷேரும் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.